Okay. Good evening, பிள்ளைகள். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். Good evening. Good evening, Miss. Good evening, teacher. Good evening, பிள்ளைகள். சரியான குழப்பமா போயிட்டு இன்றைக்கு மிஸ்ஸுக்கு நெட்வொர்க் லேப்டாப்புக்கு கனெக்ட் ஆகல பிள்ளைகள். ரைட், ஓகே. பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஓகே ஆயிட்டு. ஓகே பிள்ளைகள், இன்றைக்கு நாங்க லெசன் 5 ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படித்தானே? லெசன் 5 வேணா. லெசன் 5ல என்ன இருக்கு பிள்ளைகள்? வியானிஷா வந்திருக்கிறா. வெரி குட். போன கிளாஸ் வியானிஷாவை காணையில. பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரத்துல டைம் க்ளோஸ் ஆயிடும் போல. திருப்பி ஒருக்கா ஜாயின் பண்ணுங்கவா. ரைட். போன கிளாஸ்ல வியானிஷாவை காணையில. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வை Exam நடந்தது. எக்ஸாம் முடிஞ்சதா? ஓ, ரைட், ஓகே. சரி பிள்ளைகள், ஓகே ஓகே. அஞ்சாம் பாடம் என்ன இருக்கு பாத்தீங்களா? பாத்துட்டு வந்தீங்களா? இன்னைக்கு அஞ்சாம் பாடம் படிப்பிக்கிறேன்னு சொன்னேன் நான். எத்தனை பேர் புக் பாத்துட்டு வந்தீங்க? அஞ்சாம் பாடம் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்தாக்கள் சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் பார்த்து வந்தீங்க? சிவானுங்க பாத்துட்டு வந்திருக்கிறா. வெரி குட். நட்டாக்கள் படுத்துட்டு வந்திருக்கிறீங்க போல. என்ன நல்ல நித்திர கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க போல. மிஸ் சொன்னதும் விளக்கம் இல்ல போல. ரைட், ஓகே பாப்போம். அஞ்சாம் பாடம் பிள்ளைகள் நாங்க கேட்ஸ் என்ற ஒரு பாடம் படிக்க போறோம். சரியா? அஞ்சாம் பாடத்துல கேட்ஸ் என்ற ஒரு பாடம் படிக்க போறோம். என்னட்ட ஒரு தமிழ் வீடியோ ஒன்று இருக்க பிள்ளைகள். சரியா? முக்கியமான கேட்ஸுகள் நாங்க படிக்க போறோம். அதுக்குரிய தமிழ் வீடியோ ஒன்று மிஸ்கிட்ட இருக்கு. சரியா? அது ஒருக்கா நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த முக்கியமானத மூட்டை பற்றியும் தான் உங்களோட புக்லயும் இருக்கு. சோ நாங்க வீடியோவை பார்த்துட்டு ஒன்றுக்கு பிறகு ஒன்றா நாங்க படிக்க போறோம். புக்கையும் நான் பேஸ் பண்ணி தான் படிப்பிக்க போறேன். சரியா? உங்களோட புக்கையும் பேஸ் பண்ணி தான் படிப்பிக்க போறேன். சோ உங்களோட புக்ல பாருங்க, முதலாவது என்ன கேட்ஸ் இருக்கு எனக்கு பார்த்து சொல்லுங்க. என்ன கேட் இருக்கு? கேட்னா வாசல், நான் தமிழ்ல சொல்லுவோம் வாயில் அப்படின்னு சொல்லுவோம். சோ என்ன கேட் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அன்கேட். அன்கேட் இருக்கு. அன்கேட் இருக்கு. அடுத்து ரெண்டாவது என்ன கேட் இருக்கு? அன்கேட். ஓர்கேட். Orgate. ஓர்கேட். மூன்றாவது Not gate. நாட் கேட். அப்ப நீங்க இந்த அண்ட் ஆர் நாட் படிச்சீங்கன்னு சொன்னா கிரேட் 9க்கு வரைக்க நோர் கேட் படிப்பீங்க. ஓர் கேட் அண்ட் நாட். சரியா? ஓர் கேட் நோர் கேட் படிப்பீங்க. நாட் ஆர் அண்ட் ஆர். சரியா? இந்த மாதிரி படிப்பீங்க. சோ நாட்டோட வர்றது பிறகு படிக்கவும் லேசா இருக்கு. இப்ப முதல் அண்டும் ஓரும் நாட்டும் படிக்க போறீங்க. சரியா? சோ இத மூன்றும் தான் பிள்ளைகள் உங்களுக்கு பேஸ் ஆனது. ரைட்டா? நான் உங்களுக்கு புக்ல காட்டுறேன். ஓகே, மிஸ் பாக்குறத காட்டுறேன். சரியா? இப்ப உங்களுக்கு இந்த மூன்று தான் இதுல பாருங்க, கேள்வியில இருக்கு. இந்த பாருங்க, அண்ட் ஓர் நாட். இந்த மூன்று தான் உங்களுக்கு முக்கியம். சரியா? இந்த மூன்றை பற்றியும் தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம்.
இந்த மூண்டையும் குறிச்சு சின்ன ஒரு சமரி மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று இருக்குது. இது வந்து எப்ப வருதுன்னு சொன்னா பிள்ளைகள், நான் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பிச்ச நேரம் எடுத்த நோட்ஸ் தான். ஏ லெவலுக்கும் இது வரைக்கும் வரும். சரியா? ஏ லெவல்லையும் நீங்க இது படிப்பீங்க. அண்ட் கேட், ஓர் கேட், நாட் கேட் ஏ லெவல் வரைக்கும் நீங்க படிப்பீங்க. சோ மிக கவனமா பாருங்க. நான் இப்ப காட்ட போற வீடியோவும் மிஸ் வந்து ஜிட் பாடத்துக்கு ஏ லெவல் ஒரு மிஸ் டீச் பண்ணிக்கல ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்றதுக்காண்டி எடுத்த ஒரு வீடியோ தான். சரியோ? சோ அதை ஒரு கண்டிக்கு பார்ப்போம். அது இந்த மூண்டையும் பேஸ் பண்ணித்தான் இருக்கும் பிள்ளைகள். 3 விஷயங்களையும் பேஸ் பண்ணித்தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஒருக்கா பார்த்துட்டு மிச்சத்தை நான் விளங்கப்படுத்திட்டு புக்கோட நோட்ஸை தாரேன். சரியா? ரைட். நம்பர் சிஸ்டம் எல்லாம் பிள்ளைகள் ஜிட் பாடத்திலையும் இருக்கு. ஜிட்னு சொல்லி சொன்னா ஏ லெவலுக்குரியது. சரியா? ரைட். ரைட், ஓகே. தமிழ்ல இருக்கு பிள்ளைகள், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. மிஸ் பிறகு உங்களுக்கு தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு தேவையான நோட்ஸை புக்கை வச்சுதான் தரப்போறோம். சரியா? ரைட். எல்லாரும் காப்பிய மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. வீடியோ ஆன் பண்ணியிருந்தா மிஸ்ஸுக்கு தெரியும் நீங்க என்ன செய்றீங்கன்னு. வீடியோ ஆன் பண்ணாடி தெரியாது. சரியா? வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். கெதியா? ரைட். யாரும் ஆஃப் பண்ணக்கூடாது. ஓகே. இத பாத்தீங்களா? உங்களுக்கு முக்கியமானது அண்ட் ஆர் நாட். இந்த மூண்டையும் தான் சார் இப்ப படிப்பிக்கிறேன். சரி, எங்க பாருங்க, கீழே பாருங்க. 12ஆம் ஆண்டு ஜிட் பாடத்துக்குரிய வீடியோ தான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப இது வரைக்கும் பாரு, ஞாபகம் வச்சுக்கணும். ஏ லெவல் வரைக்கும் உங்களுக்கு இந்த பாடம் இருக்கு. ரைட், ஓகே. சொன்னா அண்ட் ஓர் நாட், அது 3 இயக்கிகள் இருக்கு. அது அண்ட் ஓர் நாட். கேக்குதா உங்களுக்கு? விளங்குதா? அடிப்படை பூலியன் இயக்கிகள் சொல்லி சொல்லுவோம். இதோட காமன் நேம் வந்து பூலியன் ஆபரேட்டர்ஸ். பேசிக் பூலியன் ஆபரேட்டர்ஸ் சொல்லி சொல்லுவோம். அதுல இருக்கிற 3 தான் என்னது? அண்ட், ஆர், நாட். அப்ப முதலாவது அடிப்படை இதை பார்த்தோம்னு சொன்னா அண்ட் வந்து நாங்கள் பயன்படுத்தப்பட குறியீடு டொட் ஆக காணப்படும். அண்டுக்கு நீங்கள் பயன்படுத்தப்படுற குறியீடு டொட். அதே மாதிரி ஓர் அடிப்படை இயக்கிகள்ல அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னா ஓர். அடுத்த அடிப்படை இயக்கியாக நொட், அதாவது நாங்கள் அதுக்கு குறியீடு பார் போடுவோம். முதலாவது அண்ட் டொட் போடுவோம், ஓர் பிளஸ் பாய்ப்பம், அடுத்த நொட் பார் போடுவோம். இதோட சிம்பிள்ஸ் இதுல சொல்லி இருக்கு. அண்ட் சொன்ன அண்ட் கேட்டுக்கு நாங்க பாவிக்கிறது வந்து டாட் பிள்ளைகள். சரியா? இது வந்து என்னன்னு சொன்னா ஒரு எலக்ட்ரிக் இல்லாட்டிக்கு ஒரு தரவு போற விதங்கள் எப்படி மாற்றம் அடையும் என்றதை பாக்குறது தான் இந்த பூலியன் ஆபரேட்டர்ஸ். சரியா? சோ அதுல 3 பேசிக் இருக்குது. அது வந்து அண்ட், ஆர், நாட். அண்டுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் என்னது? டாட். ஆருக்கு பிளஸ் என்ற அடையாளம். நாட்டுக்கு பார். பார் இது மைனஸ் இல்ல பிள்ளைகள், பார். அப்ப பார்ன்னு சொன்னா பிளஸ் பார், டாட் பார் அப்படின்னு சொன்னா நொட்டண்டா ஓர். இப்ப பிளஸ்க்கு மேல பார் வந்தா என்னது? பிளஸ் எதிர்மறை நொட்டன. இது வந்து பாரண்டா மீனிங் நாட். இப்போ ஒன்றிட பாரண்டு வந்தா 0 வரும். மீன் 0 ஒன்றுக்கு எதிர்மறை எதுவோ அதுதான் இந்த நொட்டண்டோடைய பெருமானமா வரும். சரியா? இது வந்து சிம்பால்ஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப அடுத்தடுத்து பாக்க உங்களுக்கு என்ன நொட்டண்டா என்னது, ஓர் நொட்டண்டா என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட், ஓகே. இது வந்து 3 வழிமுறைகளுக்குமான சிம்பால்ஸ் தந்துருக்கு. ரைட். இதுல முதலாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த பூலியன் பெருக்கம் என்று சொல்லுவோம். அதாவது பூலியன் பெருக்கம், அண்ட்ன்றது பூலியன் பெருக்கமாக காணப்படும். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா ஓர் அடிப்படை இயக்கி, அதாவது பூலியன் கூட்டல். அடுத்து வந்து பார்த்தோம்னா பூலியன் கூட்டலாக காணப்படும். அடுத்தது நொட், அதாவது பூலியன் நிரப்பி. அப்ப பூலியன் நிரப்பி என்று பார்க்கப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா
அண்ட்ன்றது டொட் அடையாளத்தை நாங்க குறிப்போம். இந்த டொட் அடையாளம் என்னத்தை குறிக்குமாண்டா ஏதாவது ஒரு பூலியனுடைய பெருக்கத்தை குறிக்கும். இப்ப ஒன்றண்ட பெருமானம் இருந்தா அந்த ஒன்றண்ட பெருமானத்தின பெருக்கத்தை குறிக்கும். சரியா? ஏதாவது ஒன்று பெருக்கம் ஒரு ஒரு பகுதியில நீங்க அடுத்து பாக்க தெரியும் உங்களுக்கு, படத்தோட பாக்க இது பெருக்கம்ண்டா எப்படி வரும். அடுத்து இது கூட்டல் அடையாளம். ஒரு பூலியன் ரெண்டு பெருமானத்தையும் கூட்டுறதா இருக்கும். இது ரெண்டு பெருமானத்தையும் பெருக்கிறதா இருக்கும். இது ரெண்டு பெருமானத்தை கூட்டுறதா இருக்கும். இது ரெண்டு பெருமானங்களுடைய நிரப்பி, அதாவது எதிர்மறையை குறிக்கும். சரியா? நெகட்டிவ் பொசிஷனை குறிக்கும். அப்ப நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை பூலியன் இயக்கிகளாக இந்த மூன்றையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளல் வேண்டும். ரைட். இதுல பார்த்தோம்னு சொன்னா அடுத்ததாக அண்ட் தர்க்க இயக்கியை பத்தி பார்ப்போம். அண்ட் ரைட். உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்ன இந்த பாடப்பரப்புல அடிப்படை பூலியன் தர்க்க இயக்கிகளும், அதை நீங்கள் தர்க்க இயக்கிகள் என்று சொல்லி பூலியன் செய்கைகள் என்று சொல்லலாம். அந்த அடிப்படை பூலியன் செய்கைகளும் அந்த உண்மை அட்டவணை வரைகிறது, இரண்டு மாறி அல்ல ஒரு மாறி கொண்ட உண்மை அட்டவணைகள் வரைகிற மட்டும்தான் உங்களோட பாட அளவில் காணப்படுது. தர்க்கப்படலைகளோ அல்லது மூன்று மாறிகளை கொண்டு உண்மை அட்டவணை காணப்படுறதோ இந்த இதுல இருக்காது. ரைட். இதுல பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் அண்ட் தர்க்க இயக்கி. ரைட். அண்ட் தர்க்க இயக்கியானது இது பூலியன் கூற்றுக்களை தர்க்க ரீதியாக ஒருங்கிணைக்க பயன்படுத்தப்படுகிறது. அதை ஒருங்கிணைக்க பயன்படுத்தப்படுகின்றன என்று சொன்னால் அந்த இரண்டு கூற்றுக்களும் சரியாக இருக்க மட்டும்தான் உங்களுக்கு வெளியீடு சரியன்றது உண்மை என்றது வரும். அதாவது இரண்டு கூற்றுக்களும் உண்மையாக இருக்க மட்டும்தான்